நேற்று ஒரு நாய் ஒன்று கேட்டுச்சு, இந்த டிவிக்கில் இருக்க ஒரு நாய் ஒன்று என்னென்னா, தூத்துக்குடியில் ஒருத்தராக செத்தாங்களா கேட்குறான்னு பாருங்க சார். தூத்துக்குடியில் ஏதாவது ஒருத்தராக செத்தாங்களா, கன்னியாகுமரியில் ஒருத்தராக செத்தாங்களா அப்படின்னு கேட்குறான். டேய் என்னதான் கேட்பீங்க? திமுக மட்டும் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டணும் இவனுங்க. ஒரு வேளை டிஎம்கே ரூலிங்க்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவனுக்கு வந்து கொஞ்சம் நெஞ்செல்லாம் படமாட்டானுங்க இவனுங்க. ஏன்னா அவ்வளோ வாயை விட்றானுங்க. இந்த வீடியோலாம் எடுத்து நம்ம காட்டலாம். என்னென்னு கேட்டால் பாருங்கள், நாங்கள் விஜய்க்கு எதிராகவும் பேசியிருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக. ஏன்னா இவனுங்களும் கொஞ்சம் நெஞ்ச பேச்செல்லாம் பேசவே இல்லை. அப்படி தான் அந்த புறம் அந்த சரி கீழே விஷயம் அப்படி தான். பணம் வந்துட்டு ரைட்டு படம் கிரெடிட் ஆகிடுச்சுன்னு வச்சுன்னா நாளைக்கு வந்து பேசாமல் பாருங்க. விஜய் மாதிரி ஒரு தலைவரை நான் பார்க்கவே இல்லைங்க. அதுவும் நேற்றைய தினம் அவர் பேசின பேச்சுக்கள் இருக்குது பாருங்கள், அடடா நான் ரொம்ப பிரமாதங்க. வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்க கலைஞரே அப்படி பேசலைங்க, அண்ணாதுரை அப்படி பேசவே இல்லைங்க. அப்படி பேசினார் வந்து அப்படின்னு வானுங்க. பணம் வந்தால் பொறுக்கி பசங்க இவனுங்க. தன் சொந்த கட்சிக்காரருடைய தாலி அறுக்கிற கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா, இது தன்னை பார்க்க வந்த கூட்டத்தில் வந்த பெண்ணுக்கு வந்து தாலி கூட உறுதி இல்லை சார். அந்த கட்சியில் தாலி அறுக்கிற கட்சி சார் இது. விஜய் கட்சி தாலி அறுக்கிற கட்சி. தமிழ்லேயே வைங்க, என்ன பிடிங்கிறானுன்னு பார்த்துடலாம். ஒரு ஜனநாயகத்தை வந்து இந்த வாக்குரிமை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின வாக்குரிமை இது. எத்தனை பேர் ரத்தம் சிந்தி வாக்குரிமை வாங்கியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாயில் ஆரம்பித்தது போய் இப்போ வந்து 30,000 போய் நிற்கிது சார். ஒரு ஓட்டுக்கு 30,000 போய் நிற்கிதுன்னா பார்த்து என்ன சொல்கிறாங்க, இவர் அடுத்த படத்தை நடிச்சு கொடுப்பாருன்னு சொல்கிறார். அதெல்லாம் கிடையாது சார். டோட்டலாக முடிச்சுட்டு போயிட்டுனா கேட்டால் இருக்கிறதெல்லாம் சொத்தெல்லாம் விற்று எல்லாத்தையும் பேக்கெட்டில் போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து பொண்டாட்டி பிள்ளைகள் என்ன செட்டில் பண்ணால் இவன் போய் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறான். அதுதான் இங்கே நடக்க போகுது. ஏன்னா வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். திருப்பூரில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மாநாடு நடத்தியிருக்காரு, தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 10 பேர்கள் மேலே மயக்கம் போட்டுருக்காங்க. முக்கியமான கேள்வி என்னன்னா, அந்த தொகுதி வேட்பாளரே மயக்கம் போட்டுருக்காங்க சார். 10 பேர் தானே சார்? தெரிஞ்சு 10 பேர் சார். எவ்வளோ வரும் தெரியாது சார். நல்லபடியாக மயக்கம் மட்டும் அடைஞ்சிருக்கிறாங்க. அதுவே பெரிய விஷயம், சாதனை சார். இது ஆக்சுவலாக விஜயோட சாதனை இது. நேற்று வந்து ஒரு நாய் ஒன்று கேட்டுச்சு, இந்த டிவிக்கில் இருக்க ஒரு நாய் ஒன்று என்னென்னா, தூத்துக்குடியில் ஒருத்தராக செத்தாங்களா கேட்குறான்னு பாருங்க சார். தூத்துக்குடியில் ஏதாவது ஒருத்தராக செத்தாங்களா, கன்னியாகுமரியில் ஒருத்தராக செத்தாங்களா அப்படின்னு கேட்குறான். டேய் என்னதான் கேட்பீங்க? இதை போய் ஒரு கேள்வின்னு கேட்குறான் சார். பார்த்தீங்களா மக்களே, தூத்துக்குடியில் யாராவது ஒருத்தர் செத்தாங்களா? கரூரில் எதனால நடந்துச்சு? சரி கரூரில் சார் ரைட்டு. விக்ரவாணி மாநாட்டில் செத்தாங்க, அது யாராலண்ணா? சேலத்தில் 2 பேர் செத்தாங்க, அது யாரால? தஞ்சாவூரில் ஒரு பையன் செத்தாங்க, அது யாரால? என்ன சார் இவ்வளோ கேவலமாக பொறுக்கி பசங்க மாதிரி பேசுகிறானுங்க சார். அப்படி அவன்லாம் வந்து பொறுக்கி பசங்களை சொன்னால் பொறுக்கி பசங்களுக்கு வந்து கோவம் வந்துடும். அவன் கேட்குறான் சார், அவன் பார்த்தீங்களா கன்னியாகுமரியில் ஒருத்தராக செத்தாங்களா, தூத்துக்குடியில் ஒருத்தராக செத்தாங்களா? என்னடா கேள்வி இது? டேய் சரி, ஆதவர்ஜனுடைய மச்சானே காரித்துக்குரியார் இந்த படத்தையே அவர் தாங்க வெளியிட்டிருப்பார். நான் தான் சார் இங்கே முதல்ல சொன்னதே நான் தான் போல்டாக. நான் என்ன ஆனாலும் நான் சொல்கிறேன், நான் தான் முதல்ல பதிவு பண்ணேன். தைரியமாக சொல்லுங்கள். முழுக்க இது வந்து அரசியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொமோஷனுக்காக எடுத்த படம். சென்சாரில் அனுமதிக்கலை. தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வந்தால் நமக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும். ரிலீஸ் பண்ணிட்டானுங்க, இல்லீகலாக ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. அவ்வளோதான். விசாரணை முடிவில் தெரியும் பாருங்கள், இது யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்றது எல்லாமே தெரியும். ஒரு நாளில் முடிகிற விஷயம் கிடையாது. நீங்கள் பாருங்கள் வேணா, விஜய்க்கு பல சிக்கல் இருக்குது சார். பலவிதமான இந்த ஆதவர்ஜனா இவன் நான் மீண்டும் நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிங்க, குலதெய்வத்தை வேண்டிக்கணும். யார்? ஏன்னா இவங்களுக்காக வேண்டிக்கிறதுக்கு பொண்டாட்டிங்க கூட கிடையாது. விஜய்க்காக வேண்டிக்கிறதுக்கு வந்து பொண்டாட்டி கிடையாது. ஆதவர்ஜனாக்காக வேண்டிக்கிறதுக்கு பொண்டாட்டி கிடையாது. அந்த மரியம்னு இருக்கான் பாருங்க, அவனுக்காக வேண்டிக்க பொண்டாட்டி கிடையாது. புஷியானதுக்கு வந்து இருக்குது இல்லை. ஸோ இவங்க அத்தனை பேர் நான் சொல்கிறேன், யாரெல்லாம் இருக்கிறான்னா அத்தனை பேர் ஏன் இன்னொரு இப்போது அந்த வெங்கட்ராமன்றவன் ஒய்ஃபும் போய் வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்துருக்கு. இவனுக்கு மொத்தமே இப்படி தான் போல இருக்குது. இவங்க மனைவியால் கைவிடப்பட்ட ஒரு கழகம் நான் எப்படி ஒரு தடவை சொன்னால் அது நிஜமாகவே ஆயிடுச்சு. இவனுக்கு அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், மனைவிகள் கூட பார்த்தீங்கன்னா போய் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தாலி பாக்கியம் கேட்டு போய் வேண்டிக்க முடியாது. ஆனால் இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போய் வேண்டிக்கணும். திமுக மட்டும் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டணும் இவனுங்க. ஒரு வேளை டிஎம்கே ரூலிங்க்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவனுக்கு வந்து கொஞ்சம் நெஞ்செல்லாம் படமாட்டானுங்க இவனுங்க. ஏன்னா அவ்வளோ வாயை விட்றானுங்க.
அவ்வளோ பேசுகிறானுங்க. எல்லாத்துக்கும் திமுக, எல்லாத்துக்கும் திமுக, எல்லாத்துக்கும் திமுக. என்னடா இது? கரடியே காரி துப்புற தருணன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பீலா பிஸ்மியே சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா என்னங்க விஜய் இப்படி பேசுகிறாரு, எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம் சொல்லிட்டு அவர் பேசுனதே பேசுகிறாரு. என்னங்க இவர் பார்த்தீங்கன்னா இது அவமானகரமான தோல்வி அடைவாருங்கன்னு அவனே பேசுகிறான். அதாவது அவங்க அப்பப்போ நாங்கள் உண்மையானவர்கள் நேர்மையான காட்டிக்கிறாங்க. அப்பப்போ கேட்டிங்கன்னா நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் கிடையாது, இப்படி இருக்கிறோம். ஏன்னா உஷாராக இருக்கிறானுங்க. நாளைக்கு திடீர்னு ரூலிங் மாறிச்சுன்னு வச்சுங்க, இந்த வீடியோலாம் எடுத்து நம்ம காட்டலாம். என்னென்னு கேட்டால் பாருங்கள், நாங்கள் விஜய்க்கு எதிராகவும் பேசியிருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக. ஏன்னா இவனுங்களும் கொஞ்சம் நெஞ்ச பேச்செல்லாம் பேசவே இல்லை. சாதாரண திமுக எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு பேசணும் தான் இது பீலா பிஸ்மி அவனே இப்போ சொல்கிறான். என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் பேசுறது சரியில்லைங்க, எல்லாத்துக்கும் திமுக காரணம்னு சொல்லக்கூடாது இல்லைங்க அப்படிங்க இப்படிங்க. தெய்வமா அவங்க கடவுளா கடவுளா அதெல்லாம் எவ்வளோ கேள்வி சார். கொஞ்சம் நெஞ்ச பேச்செல்லாம் பேசல இவனுங்க, அவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் நான். ஆனால் இப்போ என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா பார்க்குறானுங்க, இது களத்தில் ரிப்போர்ட் எப்படி வருது, திமுக தான் மீண்டும் ஆட்சி ரூலிங்னு வருது. எவ்வளோ சீட்டுன்னா 140 சீட்டு வருது, 150 சீட்டு வருது. அப்போ தனி மெஜாரிட்டியில் வராங்க. இவன் வாக்குகளை தான் இவன் பிரிக்கிறான், யாருடைய வாக்குகள் அதிமுக வாக்குகளை பிரிக்கிறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உடனே அப்படியே ஜாகையை மாற்றுறானுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் அவமானகரமான தோல்வியை அடைவார். புதுசாக ஒன்று சொல்கிறான், இது அவமானகரமான தோல்வியை அடைவார். இது எப்படின்னு தெரில. இவனே சொல்கிறான் கற்றுக்கடங்காத கூட்டம் வருது. அப்போ அந்த ஜனங்களாம் ஓட்டு போட மாட்டாங்களாடா? நீங்கள் தானே சொன்னீங்க. ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். முழுக்க முழுக்க தமிழ்நாட்டோட நலன் கருதி அழிக்கப்பட வேண்டிய ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா அது டிவிக்கே தான். எவ்வளோ விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்து போனானுங்க சார் இவனுங்க. இந்த வலைபேச்சில் பொறுக்கி பசங்க சரி விடுங்க, அவனுக்கு ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க வேணாம். நாளைக்கே காசு வந்துச்சுன்னா அப்படியே பிறண்டுருவானுங்க. இப்போ கூட என்ன, இப்போ பேமெண்ட் வரலன்னா உடனே டிவிக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறானுவான். அப்படி தான் அந்த புறம் அந்தனும் சரி பீலா பிஸ்மியும் அப்படி தான். பணம் வந்துட்டு நைட்டு படம் கிரெடிட் ஆகிடுச்சுன்னு வச்சுன்னா நாளைக்கு பேசாமல் பாருங்க. விஜய் மாதிரி ஒரு தலைவரை நான் பார்க்கவே இல்லைங்க. அதுவும் நேற்றைய தினம் அவர் பேசின பேச்சுக்கள் இருக்குது பாருங்கள், அடடா ரொம்ப பிரமாதங்க. அந்த அளவுக்கு இவருக்கு கலைஞரே அப்படி பேசலைங்க, அண்ணாதுரை அப்படி பேசவே இல்லைங்க. அப்படி பேசினார் அப்படின்வானுங்க. பணம் வந்தால் பொறிக்கு பசங்க இவனுங்க. சரி விடுங்க, அடுத்த கேள்விக்கு போங்க. சார் இது என்ன சார், என் புருஷனோட எனக்கு விஜய் தான் முக்கியம், என் குழந்தைகளோட விஜய் தான் முக்கியம், எனக்கு எக்ஸாம் கூட விஜய் தான் முக்கியம், 5 சவரம் செயின் விஜயை விட 5 சவரம் செயினா சார் முக்கியம். அதுதான் இப்போ பாருங்கள், ஏற்கனவே நல்லா தெரியும் சார். நான் ஒரே ஒரு கேள்வி தான், இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு உங்கள் மனசாட்சியில் நெஞ்சில் கை வச்சுட்டு சொல்லுங்கள், எந்த கட்சியோட கூட்டத்திலேயாவது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கா, என் செயினை அறுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கா சார்? எந்த கட்சியோட கூட்டம் சொல்லுங்கள் சார். சார் மதுரையில் பார்த்தீங்கன்னா அழகர் ஆற்றில் இறங்குற அந்த 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 நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த விழாக்கு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேர் கூடுவாங்க சார். 15 லட்சம் பேர் வருவாங்க. இந்த ஒரு 10,000 20,000 கூட்டத்திலே செயினை அறுத்துறானுங்க. எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா செயினை அறுத்துட்டாங்க இருக்கா சார்? அந்த கட்சியின் தலைமை மீதும் அந்த கட்சி மீதும் ஒரு மரியாதை இருந்துச்சுன்னா யாராவது உள்ளே நுழைய முடியுமா சார்? இப்போ சீமான் அவர்கள் கூட்டத்தில் போய் யாராவது ஒருத்தர் இப்படி பண்ண முடியுமா சார்? இறங்கி சீமானே ஒதிப்பாருன்ற பயம் இருக்கும். தானே உண்மை? நீங்கள் எந்த கட்சியோட நடத்துங்க சார், திமுக, அதிமுக, பாமக, விசிக, தேமுதிக, மக்கள் நீதி மையம், எவ்வளோ கூட்டங்கள் நம்ம கடந்த காலத்தில் வந்து எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கண் கலங்கியிருக்காங்க சார், என் செயினை அறுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ புரியுதுங்களா? பொறுக்கி பசங்களை அன்கண்ட்ரோல்டு காட்டு மிராண்டிகள் வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், அந்த பெண் கண் கலங்கும் நமக்கே கஷ்டமாக இருக்குது உள்ளபடியே. ஏன்னா 5 சார், ஒரு சவரம் 1 லட்ச ரூபா சார், 5 சவரம் என்னாச்சு சார், 5 லட்ச ரூபா ஆச்சுல்ல இல்லையா? அம்மல் வலையெல்லாம் அப்படி தான் இருக்குது சார், செயின் வண்டி தான் சார் போச்சு சார். இங்கே வேறு சொல்ல முடியாது. இப்போது இது கம்மலை கூட அடிச்சுட்டு போவானுங்க. யார் கேட்க போகிறான்? இப்போ நான் இவனா கொடுக்க போகிறான் விஜய்? நான் கேட்குறேன், அந்த பொண்ணை கூப்பிட்டு வாமா 5 சவரம் செயின் வாங்கிட்டு போகிற கொடுக்க போகிறான்? கிடையாது. இப்போ சொல்ல வேண்டியது தானே சார், எனக்கு 5 சவரம் செயினோட எனக்கு விஜய் தான் முக்கியம் பேச வேண்டியது. இப்போ பேச வேண்டியது தானே. இப்போ எதுக்கு நீ அழற சார்? அது கூட கிடையாது சார். இன்னும் தெரியுமா அது என்ன செயின்? தாலி செயினா பிளெயின் செயினான்னு தெரில. நான் என்ன சொன்ன ஒரு தடவை கோவப்பட்டானுங்க எல்லாரும் கட்டினா, இவங்க தாலி அரைக்கிறவனுங்க, இது ஊர் தாலி அரைக்கிறவங்கன்னு ஒரு தடவை பேசினேன். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட்டில் வந்துட்டார். என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி இந்த மாதிரிலாம் சொல்லுவார், இப்படி தரக்குறவா பேசுகிறேன். இப்போ புரியுதுங்களா? தன் சொந்த கட்சிக்காரருடைய தாலி அறுக்கிற கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா இது தன்னை பார்க்க வந்த கூட்டத்தில்
வந்த பெண்ணுக்கு வந்து தாலி கூட உறுதி இல்லை சார் அந்த கட்சியில். தாலி இருக்கிற கட்சி சார் இது. விஜய் கட்சி தாலி இருக்கிற கட்சி. தமிழ்லேயே வைங்க, என்ன பிடிங்கிறானுன்னு பார்த்துடலாம். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, ஓட்டுக்கு ஏதோ பணம் கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து பொதுமக்களை அடித்து தோற்றிருக்காங்க இவங்களை. சார் அதுதான் சார் இப்போ இன்னும் ஒரு பிளான் வந்திருக்கு சார். என் காலையில் இன்றைக்கி செய்தி எனக்கு வந்துச்சு. என்ன வந்துருக்குங்க அந்த செய்தி ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு வாக்காளருக்கு, அதாவது ஒரு ஓட்டுக்கு, குடும்பத்துக்கு இல்லை, ஒரு ஓட்டுக்கு 30,000 கொடுப்பார். காலையில் வந்த செய்தி. ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ? வெள்ளிவாகத்தில் 30,000 ஒரு ஓட்டுக்கு. அப்போ பாருங்கள் எவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க அதிகாரத்தை விலைக்கு வாங்குறாங்க. ஒரு ஓட்டுக்கு 30,000 வெள்ளிவாகத்தில் எங்கே சார் போகும் இது? இப்போ பார்த்தீங்களா ஜனநாயகனுடைய நிலைமையை? ஜனநாயகம் கூறு கட்டி விற்கிறானுங்க. கூறு கட்டி விற்றா கூட பரவாயில்ல சார், 30,000. ஜனநாயகத்தோட விலை எவ்வளோ? 30,000. ஒரு ஜனநாயக முறையில் வந்து வாக்குரிமைக்கு ஒரு ஓட்டுக்கு 30,000 கொடுக்குறேன். எப்படியா அங்கே கொடுக்குறாரு சார்? ஃபண்டு வந்து இறங்கிடுச்சு சார். 30,000 ரூபா வந்து கொடுக்குற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக சைடில் ஒரு ஓட்டுக்கு 5,000 கொடுக்குறதா இருந்தாங்க, 10,000 கொடுக்குறதா இருந்தாங்க. இவர் ஒரு ஓட்டுக்கு 30,000. அப்போ ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு குடும்பத்தில் 5 ஓட்டுன்னா 5 1.5 லட்சமா? ஆனால் பேமெண்ட் வந்து போகுது சார், அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும்? இது அநியாயமாக இருக்குது. 500 ரூபாயில் ஆரம்பித்தானுங்க, 1000 ரூபாயில் ஆரம்பித்தானுங்க, 2000 ரூபாய் என்ன. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓட்டுக்கு 30,000 கொடுக்குறான்னா எங்கே சார் போய் நிற்கிறது? என்னதான் வந்து லாட்டரி சீட்டில் கொள்ளடிச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த தொகுதி மக்களை வந்து எனக்கு நல்லா தெரியும். இவங்க எங்கெல்லாம் போய் வெளியாகத்தில் போய் நின்று பிரச்சாரம் பண்ணுறேன்னா அந்த மக்கள்கிட்ட வந்து இவங்க வந்து பணத்தை இறைக்க போகிறானுங்க. ஏன்னா இவனுக்கு போகக்கூடிய விஜய், அதுவும் குறிப்பாக ஆதவ அர்ஜுனா போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடங்கள் பார்க்குறேன், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின்தங்கிய பகுதிகள். அங்கே வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து விலை பேசி, இப்போ எல்லா தலா ஒரு குடும்பத்தில் 1 லட்சம் 1.5 லட்சம் வந்து வச்சு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னா போட்டுருவாங்கல்ல சார். இப்போது ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கட்டு கொண்டு போய் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, 4 கட்டு கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா அப்படி தானே ஆகிடும் இல்லை? ஒரு 50,000 ஒரு 25 ஒரு 3 கட்டு, ஒரு குடும்பத்தில் ஒரு 3 கட்டு. அப்போ பார்த்துங்க எவ்வளோ ஃபண்டு எப்படி இருக்குன்னா, எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 30,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா எங்கே சார்? என்ன சார் அநியாயமாக இல்லை சார் இது? அப்போ இவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பெரிய நீங்கள் தான் வந்து கில்ட்டுன்றீங்களா நீங்கள் பெரிய இதுன்னு. வெள்ளிவாக்கம் தொகுதியை அடித்தே தீரணும், வெற்றி பெற்றே தீரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபண்டை வந்து இறக்கிறதுக்கான வேலை செஞ்சுட்ருக்குறானுங்க சார். எங்கே போய் முடியனே தெரியல. இதெல்லாம் வந்து எப்படி தான் இதெல்லாம் நம்ம நாட்டில் வந்து எவ்வளோ அமைப்புகள் இருக்குது. ஒரு ஜனநாயகத்தை வந்து இந்த வாக்குரிமை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின வாக்குரிமை இது. எத்தனை பேர் ரத்தம் சிந்தி வாக்குரிமை வாங்கியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாயில் ஆரம்பித்ததுக்கு போய் இப்போ வந்து 30,000 போய் நிற்குது சார். ஒரு ஓட்டுக்கு 30,000 போய் நிற்குதுன்னா பார்த்துங்க, அநியாயமாக இல்லை இது? ஏன் எவ்வளோ கொடுத்தாலும் தப்பு தான் சார். 500 ரூபா கொடுத்தா கரெக்டான சில பேர் கேட்பாங்க. 500 ரூபா கொடுத்தாலும் தப்பு தான், 5,000 கொடுத்தாலும் தப்பு தான், 30,000 என்னடான்னா அவர் போட்டி வேட்பாளர் வந்து அவர் 5,000 கொடுக்குறது, ஒரு ஓட்டுக்கு 5,000 கொடுக்குறதுன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கொடுத்து தயாராக இருக்கிறாரு அப்படின்றாங்க. வந்துங்க முதல் இது வந்து ஆபத்தானது. இதை வந்து யார்கிட்ட இதை முறையிறது கூட தெரியல சார். உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது தமிழ்நாட்டில். அதுவும் குறிப்பாக வந்து சென்னையிலேயே வெள்ளிவாக்கத்துலேயே வந்து ஒரு ஓட்டுக்கு 30,000 கொடுக்குறான்னு சொன்னால் இதை யார்கிட்ட முறையிறது? எந்த எலெக்ஷன் கமிஷனில் முறையிறதா, பிரதமர்கிட்ட முறையிறதா, குடியரசுத் தலைவர்கிட்ட முறையிறதா சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் கேளுங்க, தேர்தல் முடிந்தவுடன் திரிஷா கூட ஒரு சுவிட்சர்லாந்து பறக்கிறாராம். அதுதான் சார் ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு சார். நான் சொல்கிறேன் பாருங்கள், அது முழுக்க வந்து பார்த்தா இவன் வந்து இன்னும் சொல்கிறாங்க இவர் அடுத்த படத்தை நடிச்சு கொடுப்பாருன்னு சொல்கிறார். அதெல்லாம் கிடையாது சார். டோட்டலாக முடிச்சுட்டு போயிட்டுனா கேட்டால் இருக்கிறதெல்லாம் சொத்தெல்லாம் விற்று எல்லாத்தையும் பேக்கெட்டில் போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து பொண்டாட்டி பிள்ளைகள் என்ன செட்டில் பண்ணால் இவன் போய் ஃபாரினில் போய் செட்டில் ஆக போகிறான். அதுதான் இங்கே நடக்க போகுது. ஏன்னா அப்படி தான் இங்கே ஆல்ரெடி இங்கே பேச்சு அப்படி தான் போயிட்டுருக்கு. சொல்கிறாங்க ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆக போகிறேன்னு சொல்கிறாங்க. அதான் அந்த அளவுக்கு இல்லை சார், அந்த அளவுக்கு சேர்த்தாச்சு சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக சொல்கிறாங்க இந்த தேர்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து இந்த ஜனநாயகன் படத்தை வந்து இந்த ரிலீஸ் பண்ணதுக்கே வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், இதன் மூலமாக வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பின்னடைவு ஏற்பட்டதுன்னா இது உங்களுக்கு அரசியலில் சாதகமாகும். அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடி சம்பளம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சினிமாவை நீங்கள் விட தேவையில்ல, அரசியலில் நீங்கள் அரசியல் பயணிக்கணும்னா நீங்கள் சினிமாவில் பயணிக்கலாம், அடுத்த படத்தில் சம்பாரிச்சிக்கலான்னு. இவன் அந்த எண்ணெல்லாம் கிடையாது. இவன் ஃபாரினில் போய் செட்டில் ஆக போகிறான், அது உண்மை.
அது நடக்க தான் போகுது. அதை பொறுத்திருந்து பாருங்கள். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.